என்னால் ஞாபகப்படுத்த சொல்ல மறந்த திட்டத்தை அம்மா சொல்லியிருக்காங்க. விவசாய பொருள்களுக்கு நிரந்தரமான விலையை உறுதி செய்யக்கூடிய திட்டம் என்ன வச்சிருக்கீங்க கேட்டிருக்காங்க. எங்க தொலைநோக்கு பார்வை 2026 தெளிவா எழுதியிருக்கோம். அத்துணை பொருள்களுக்கும் விலைவாசியை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை விலை விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கென்று ஒரு ஆணையத்தை உருவாக்கி அவர்கள் நிர்ணயம் பண்ண முடியும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாமா நீங்க எங்களுடைய அறிக்கையை பாருங்க. அப்துல்கலாம் VIP.org அதில் அப்துல்கலாம் VIP.org போய் தேர்தல் அறிக்கையை பாருங்க. தெளிவாக எழுதியிருக்கோம். இன்டகிரேட்டட் சோசியல் ஃபார்மிங் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதன் மூலமாக இன்டகிரேட்டட் சோசியல் ஃபார்மிங் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதன் மூலமாக இந்த நீங்க சொன்ன விவசாய விளைபொருளுக்கு உற்பத்தியை நிர்ணயிக்கக்கூடிய வல்லமை விவசாயி கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான மெக்கனைசேஷனுக்கு அத்தனையுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்டகிரேட்டட் சோசியல் ஃபார்மிங் பண்ணும் பொழுது அதிகமான இடத்தை எடுத்து ஒரு பயிரை பயிரிட முடியும். அப்போ பயிரிட முடியும் பொழுது என்ன பண்ணியிருக்கோம்னா 250 இன்ஜினியரிங் காலேஜ விவசாய கல்லூரியா மாத்தோம்னு அதில் சொல்லியிருக்கோம். மாற்றி இந்த புரட்சியை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தமிழகத்தில் எந்த தொழிற்சாலை திட்டத்திற்கும் விவசாய நிலங்களை எடுக்கும் பொழுது விவசாயிகளை பங்குதாரர்கள் ஆக்குவோம்னு சொல்லியிருக்கோம். இதுவரைக்கும் யாரும் கிடையாது. பங்குதாரர் ஆக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நிரந்தர விவசாய புரட்சிக்கு திட்டம் முதல் திட்டமே நிரந்தர விவசாய புரட்சி திட்டம் தான். அப்படிப்பட்டது இடமா வரணும். அதாவது இந்த சொன்னாங்க தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இவங்க அருமையா கேள்வி மட்டும் இல்ல, அவங்க சொன்ன அத்தனையுமே நம்மளுடைய திட்டத்தில் இருக்கு. ஏன்னா படித்தவர்கள் விவசாயத்துக்கு வரக்கூடிய சூழல் இங்க உருவாகும். வெளிநாட்டில் இருக்கவங்க நீ வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த துறையில் ஒர்க் பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணா அதை விட 3 மடங்கு சம்பாதிக்க முடியும் என்ற நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம் இந்த திட்டத்தை சொல்லியிருக்கோம். சரியா? உங்கள் கனவு நனவாகுமா? உங்கள் கனவு நனவாகக்கூடிய திட்டங்களை இதில் கொடுத்துருக்கோம். இஸ்ரேல்ல வாட்டர் ரிசோர்சஸ் எல்லாமே அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் லீடிங் எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க. நமக்கு இவ்வளவு விவசாய லேண்ட் ரிசோர்சஸ் இருக்கும்போது கொஞ்சமா பயிரிட்டாலும் அதை மார்க்கெட் பண்ணி அவங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கிறதுக்கு திட்டம் கிடைச்சா கண்டிப்பா விவசாயம் முன்னுக்கு வரும். அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும். இடையில இருக்கிற தரகர்கள் ஒழியணும். கண்டிப்பா SRI டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா? நீங்க சொன்ன டெக்னாலஜி SRI டெக்னாலஜியில் நெல்லை 20 லட்சம் ஹெக்டேருக்கு நாங்கள் இதில் கொண்டு வருவோம் சொல்லியிருக்கோம். SSI மூலமாக 1000 லட்சம் டன் கரும்பு உற்பத்திக்கு வழி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் தரகர்களையும் ஒழித்து விட்டு டைரக்டாக விவசாயி தங்கள் பொருளை விற்பதற்கூடிய வழிவகையை இந்த தொலைநோக்கு பார்வை தமிழ்நாடு தொலைநோக்கு பார்வை 2026 உறுதி செய்கிறது. உங்கள் கனவு நனவாகும். கண்டிப்பாக உங்கள் கனவு நனவாகும். இப்படிப்பட்ட திட்டங்களை இந்த கொள்கைகளை கொடுத்திருக்கிறோம் நண்பர்களே. நாங்கள் சொன்ன எதுவுமே செய்ய முடியாது என்று இல்லை. கண்டிப்பாக செய்யக்கூடிய வல்லமை பெற்ற திட்டங்களை தொலைநோக்கு பார்வை 2026 என்ற தலைப்பிலே உங்கள் முன்பாக வைத்திருக்கிறோம். எங்களுக்கு காலம் இல்லை. எங்களது வேட்பாளர்கள் சிறிய இடங்களில் நிற்கிறாங்க. ஆனால் நண்பர்களே, இந்த திட்டங்கள் எல்லாம், இந்த கனவுகள் எல்லாம் எதிர்கால உங்கள் சந்ததிகள், உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் இந்த விசில் சின்னத்திலே வாக்களித்தால் மட்டுமே இதற்கான விதையை நீங்கள் விதைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நண்பர்களே, இந்த விசில் சின்னம் விசில் ப்ளோயராக மாறும். கண்டிப்பாக அடுத்த முறை ஆட்சி அமைக்கக்கூடிய எந்த ஆட்சியும் நிரந்தர ஆட்சி அல்ல, நிரந்தர ஆட்சி அல்ல. கண்டிப்பாக எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படியே அறுதி பெரும்பான்மை வந்தாலும் இதுவரை உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் அல்ல 3 முதலமைச்சர் வருவார்கள். 3 முதலமைச்சர் பதவியை பார்த்தக்கே நேரம் கிடைக்காது. அதனால் எந்த கட்சி வந்தாலும் குறைந்தது 3 முதலமைச்சர் 5 முதலமைச்சர் வரை உறுதி. இப்படிப்பட்ட சூழல் ஏற்பட போகிறது. எனவே உறுதியான ஆட்சி பிறப்பதற்கு இந்த 46 பேர் உங்கள் முன்பாக காந்திய மக்கள் இயக்கத்தின் மூலமாகவும் லட்சிய இந்தியா இயக்க கட்சியின் மூலமாகவும் மாற்று அரசியல் கூட்டணி என்ற கூட்டணியின் முன்பாக உங்கள் முன்பாக களத்திலே இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த மாற்றங்கள் வர வேண்டும். எதிர்கால சந்ததி இந்தியாவிலே ஒரு வளர்ந்த நாட்டுக்கு இணையான நாடாக உருவான நாட்டிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த பரிச்சாத்த முயற்சியிலே எங்களுக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் தாருங்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை, உங்கள் குழந்தைகளை, உங்கள் பெற்றோர்களை
உங்கள் நண்பர்களை, உங்கள் சொந்தங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் நோட்டாவுக்கு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வாக்குகளை இந்த 46 நண்பர்களுக்கு நீங்கள் அளிப்பதன் மூலமாக நாங்கள் ஒரு மாற்றத்தை இந்தியாவில் உருவாக்குவதற்கு நாங்கள் தயார் என்ற எண்ணத்தை அவர்களை வலுப்படுத்துங்கள். இவர்கள் கரங்களை உயர்த்தி இந்த நோட்டாவிற்கு போடாமல், எந்த கட்சிக்கும் போடாமல் எதிர்கால சந்ததிக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய லட்சிய இந்தியா கட்சிக்கும் காந்திய மக்கள் இயக்கத்திற்கும் மாற்று அரசியல் கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்ற உணர்வை நீங்கள் பதிய வைத்தீர்கள் என்று சொன்னால், நண்பர்களே, அடுத்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு ஒரு அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்ட ஆட்சியை இந்த தமிழகத்திலே உருவாக்கி காண்பிப்போம் என்று உங்கள் முன்பாக நான் உறுதி கூறுகிறேன் என்று சொல்லி, உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்ற கனவு நாயகனின் கனவு மந்திரத்தை உங்களுக்குள் விதைத்து அந்த கனவு லட்சியமாக மாறட்டும், அந்த லட்சியம் வெற்றிக்கு வித்தாகட்டும் என்று சொல்லி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்கள் வாக்குகளை விசில் சின்னத்தில் அளித்து மாற்றத்திற்கு விதையாக நீங்கள் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்துல் கலாம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த போது ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவும் கலங்கி போய் நின்றது. எல்லாருடைய நம்பிக்கையும் தகர்ந்து போனது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு குமாரபாளையத்திலே திரு பொன்ராஜ் அவர்களின் பேச்சின் மூலம் மீண்டும் துளிர்த்து எழுந்திருக்கிறது. எங்களுக்கு இருந்த கவலை எல்லாம் மறந்து எங்களுக்கு அந்த நம்பிக்கையை மீட்டுக் கொடுத்த எங்களுடைய தலைவர் திரு பொன்ராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சற்று தாமதமாக வந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு செவந்தி அவர்களை தலைவர் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். தனி ஒரு பெண்ணாக இந்த மிகப்பெரிய ஒரு தேர்தல் களத்திலே இந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையே துணிவோடு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் திரு செவந்தி அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஐவன் மற்றதெல்லாம் பேக் பண்ணதுக்கு சுந்தராண்ணே இருக்கார்ல, மற்றதெல்லாம் போய் கையில் கொடுத்து ஓகே.